இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பொண்ணோட வயிற்றுல சுப பிரசவமா தசவதானி பிறந்ததும் 5 நாட்கள் தொப்புள் கொடி உறவின் மூலமா வந்த தாயோட கண்ணுல படாம ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்த 5 பொண்ணுங்களால அன்போட வளர்க்கணும். 6வது நாள் உங்க கைக்கு வந்ததும் அந்த தசவதானிய நீங்க பலி கொடுத்தா கல்பதேகம்ங்கிற சாகா வரத்தையும் அழிவில்லாத உடலையும் நீங்க பெறுவீங்க. இந்த ராணியோட புருஷன் சித்தார்த்த பாக்குறதுக்கு அப்படியே பார்த்திபன் ரூபத்துல இருக்கான். அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வருவான். அவன் எதற்காக இங்கே வருகிறான்? மன்னா, அது என்ன நடக்குதுன்னா, இப்போதைக்கு நம்ம சூழ்ச்சினால அந்த ரகசிய குறியீடு அவன் கையில கொடுத்துட்டு அதுக்கு பதிலா அவங்கிட்ட இருந்து நாம ஒரு வரம் வாங்கிக்கலாம். கொடுத்த சத்தியத்தை மீறினா உன் மனைவி உன் குழந்தை இறந்து போயிடுவாங்கன்னு சொன்னா அவன் ஒரு நாளும் அந்த சத்தியத்தை மீற மாட்டான். சாமி, எனக்கு என்ன ஆனாலும் நான் அதை தாங்கிப்பேன் சாமி. ஆனா என் வயிற்றுக்குள்ளார இருக்கிற குழந்தைங்க மட்டும் எதுவும் ஆகக்கூடாது. அப்படி எந்தவித ஆபத்தும் வராம நீங்க தான் சாமி பாத்துக்கணும். ககுபரே, வந்திருப்பவனுக்கு மரண பயத்தை காட்ட வேண்டும். மன்னா, அப்படி ஆகட்டும். ராணி, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. என்ன வலிக்குது? ஐயோ, பாட்டி, என்னால முடியல. ராணி, மறுபடியும் உனக்கு என்னமா ஆகுது? வயிறு வலிக்குது தாத்தா. ராணி, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. அஞ்சல, ஒருவேளை பிரசவ வலி வந்துருச்சா? தெரியலங்க, சாமிதான் அவகிட்ட போக வேண்டாம்னு சொல்லி இருக்காரு. ராணி, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. முடியல, என்னால முடியல. எவ்வளவு முடியலையம்மா. நாம இப்ப என்னமா பண்ண முடியும்? ஒண்ணுமே புரியலையே. ஐயா, இந்த கோவில்ல நாடி புடிச்சு பாக்குறதுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. இந்த கோவிலுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் அவங்க தான் வைத்தியம் பார்ப்பாங்க. அவங்களை இங்க கூட்டி வந்து ராணிக்கு என்னாச்சுன்னு பார்க்கலாமா? போய் கையோட கூட்டு வாங்க, உடனே கூட்டு வாங்க. நானே போய் கூட்டிட்டு கிளம்புங்க, இப்பவே கிளம்புங்க. இந்த பொண்ணுக்கு பிரசவ வலி வந்திருக்கு. இந்த பொண்ண பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க. இல்லனா 2 பேர் உயிருக்கும் ஆபத்தா போயிடும்.
நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இதுல இருக்கிறத ஒரு தீர்த்தத்துல கலந்து அந்த தீர்த்தத்தை எப்படியாவது ராணி கிட்ட கொடுத்து அத அவளை நீ குடிக்க வைக்கணும். இந்தா, சரிம்மா. இத குடிச்ச 1/2 மணி நேரத்துக்குள்ள அவளுக்கு பயங்கரமா வயிறு வலிக்கும். அந்த ராணிக்கு வயிறு வலி வந்ததும் எல்லாருமே பதறி போவாங்க. அப்போ நீ அங்க வந்து இந்த பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துருச்சு, சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்கன்னு அவளை எப்படியாவது கோவிலை விட்டு வெளியே அனுப்பணும். அதெல்லாம் உன்னோட பொறுப்பு, சரியா? சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடுறேம்மா. சித்தப்பா, இந்தாங்க. சரிம்மா. சாமி, சித்தார்த் இவ்வளவு கஷ்டப்பட்டு பரிகாரம் பண்ண போனதுக்கே காரணம் ராணிக்காகவும் அவன் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்காகவும் தான். சாமி, அவன் திரும்ப வரும்போது இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட அவனால தாங்கிக்க முடியாது சாமி. அதேதான் நானும் உங்ககிட்ட சொல்றேன். சித்தார்த்த நான் சொன்ன பொருளை கொண்டு வந்து செய்ய வேண்டிய சடங்கை செஞ்சா மட்டும்தான் ராணியோட இந்த வயிற்று வலி சரியாகும். இப்ப இந்த பொண்ணுக்கு வந்திருக்கிறது பிரசவ வலி இல்ல. அதையும் மீறி இப்ப இந்த பொண்ணுக்கு வந்திருக்கிறது உண்மையாவே பிரசவ வலியா இருந்தாலுமே கோயிலுக்குள்ள இருக்கிற சாமியே பிரசவம் பார்த்து கொடுக்கும். சரி, பௌஷமியில நடக்க கூடாத சில விஷயங்கள் நடந்தாலும் தப்பு, நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்காம இருந்தாலும் தப்பு. ஐயோ, சித்தார்த் திரும்பி வர வரைக்கும் ராணிக்கு சோதனைக்கு மேல சோதனைகள் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஐயோ சாமி, இதுக்கு முடிவே கிடையாதா? ஐயோ, என்ன சொல்றீங்க? அந்த சங்கடத்தை ராணி பொறுத்துக்கு தான் வேணும். ஐயோ, நான் சொல்றதையும் மீறி இங்க இருக்கிற ராணிய நீங்க வெளியில கூட்டிட்டு போனா ராணிக்கும் அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் தான் ஆபத்து. ஐயோ, ஐயோ. இந்த பாருமா, உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்காக நீ இத பொறுத்துக்கத்தான் வேணும். என்னால முடியல சாமி, ராணி, வயிறு ரொம்ப வலிக்குது. ஐயோ ராணி, கொஞ்சம் பொறுத்துக்கமா. என்னால முடியல பாட்டி.